வேண்டுமென்றால் நாகரீக மனிதனின் உணவுகளை நாம் சாப்பிடாம இருக்கணும். நாகரீக மனிதனின் உணவுகள் என்ன? கடந்த 10,000 ஆண்டுகளுக்கு முன்னால் கற்காலத்தில் இருந்து நாம் செம்பு மற்றும் இரும்பு போன்ற உலோகங்களை கண்டுபிடித்து விவசாயத்தை கண்டுபிடித்து நாம் நியோலித்திக் எனப்படும் விவசாய காலகட்டத்திற்கு நாம் நகர்ந்தோம். விவசாய காலகட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட உணவுகள் தான் அரிசி, கோதுமை, பருப்பு, பீன்ஸ், பார்லி போன்ற உணவுகள். அதனால் இந்த விவசாய காலகட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட உணவுகளை முற்றிலுமாக நாம் புறக்கணிக்க வேண்டும். இந்த இடத்துல நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். 10,000 வருஷமாக இதெல்லாம் நாம் சாப்பிட்ருக்குறோம். 10,000 வருஷமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆரோக்கியமாக இல்லையா? எங்கள் தாத்தா 100 வருஷம் இருந்தார், அவருக்கு பல்லெல்லாம் விழவே இல்லை அப்படிங்கிறோம். ஆனால் 10,000 வருஷமாக நாம் இந்த உணவை சாப்பிட்டுமே நம்ம ஆரோக்கியமாக கிடையாது. 10,000 ஆண்டுகளில் மனிதனுக்கு வியாதிகள் இருந்தன. 7,000 வருஷத்துக்கு முன்னாடி 4,000 வருஷத்துக்கு முன்னாடி எகிப்தில் பிரமிடுகளை கட்டினாங்க. பிரமிடுகளை கட்டினப்போ அவங்களுடைய உணவு முறை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த காலத்து டயட்டீஷியன் அந்த உணவு முறையை பார்த்தாங்கன்னா அப்படியே அசந்து போயிடுவாங்க. ஏன்னா அப்போ தீட்டின அரிசி கிடையாது, உப்பு அந்த காலத்தில் கண்டுபிடிக்கல, சர்க்கரை அந்த காலத்தில் கண்டுபிடிக்கப்படல. மக்கள் முழு தானியத்தை எகிப்தில் சாப்பிட்டாங்க, முழு தானியத்தை சாப்பிட்டாங்க, காய்கறிகளை சாப்பிட்டாங்க. ஆனால் இறைச்சி அவங்க கம்மியாக தான் சாப்பிட்டாங்க. அந்த மக்களோட எலும்புகளை எல்லாம் எடுத்து ஆராயும் போது அவர்களுக்கு ஆர்த்தரிஸ்க்ளோஸ் மம்மிகள் அதை எடுத்து ஆராயும் போது எகிப்திய மன்னர்களின் உடல் பாதுகாக்கப்பட்டுள்ளது. அதை எடுத்து பார்க்கும்போது அவர்களுக்கு ஆர்த்தரிஸ்க்ளோசிஸ் எனப்படும் இதய வியாதி இருப்பதை கண்டுபிடித்து விஞ்ஞானம் எப்படி அந்த காலத்தில் இதெல்லாம் எதுவுமே இல்லையே. ஆரோக்கிய பீட்சா, பர்கரு, KFC, மெக்டானல்ட்ஸ் எதுவுமே கண்டே பிடிக்கல. அப்போ எப்படி அவனுக்கு இந்த மாதிரி வியாதியெல்லாம் வந்துச்சுன்னு அதிர்ச்சி அடைஞ்சாங்க. அதே மாதிரி பனிப்பாறைகளில் சிக்கி கிடந்த 7,000, 5,000, 6,000 ஆண்டு கால சடலங்கள் பலவற்றை அவர்களின் பற்களில் சொத்தைகள் இருப்பதும் இதயத்தில் ஓட்டை முதல் பல சிக்கல்கள் இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் 10,000 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் போனீங்கன்னா அப்போ கிடைச்ச எந்த சடலத்திலையுமோ அல்லது எந்த உடலிலோ எந்த விதமான இதுவும் கிடையாது. அதே சமயம் அவங்களோட சராசரி உயரத்தை ஆராய்ஞ்சிருக்கிறாங்க. ஆராய்ச்சி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 10,000 ஆண்டில் மனிதனுடைய உயரம் விவசாய காலம் வந்தவுடன் மனிதனுடைய உயரம் சராசரியாக 1/2 அடி குறைந்து விட்டது என சொல்கிறார்கள். நியாண்டர்தால் பெண்களின் உடல் அமைப்பை ஆராயும் விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நியாண்டர்தால் பெண்ணும் இன்றைய பாடி பில்டிங் சாம்பியன் அர்னால்ட் ஷ்வார்ஸ்நேகரும் போரிட்டால் அர்னால்ட் ஷ்வார்ஸ்நேகரை கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் என்கிறார்கள். அந்த அளவுக்கு அந்த பெண்கள் மிகுந்த ஆண்கள் இல்லை, பெண்கள், நியாண்டர்தால் பெண்கள் மிக மிக ஆரோக்கியமாக வலுவாக இருந்திருக்கிறார்கள். ஆஸ்திரேலியாவில் 30,000-40,000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சேத்துல ஒரு பாதச்சூடு அழுந்தி இருக்குது. அதை விஞ்ஞானிகள் ஆராய்ஞ்சாங்க. அந்த கால் சூடு அழுந்தி இருக்கிற வேகம், அதை பாத அமைப்பு, இது எல்லாம் ஆராய்ஞ்சு 30,000-40,000 வருஷத்துக்கு முன்னாடி அதை ஆராய்ஞ்சு இந்த விஞ்ஞானி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த மனிதன் வெறுங்காலோட அந்த ஏரிக்கரையில் ஓடின அந்த மனிதனும் இன்றைக்கு 100 மீட்டர்ஸ் வேர்ல்டு சாம்பியன் உசைன் போல்ட்டு போட்டி ஓட்டான்னா அந்த மனிதன் தான் ஜெயிப்பான் அப்படிங்கிறாங்க. மனிதனுடைய மூளை அளவு 300 மில்லி லிட்டர் இந்த 10,000 ஆண்டுகளில் குறைந்துள்ளது. இந்த 10,000 ஆண்டுகளில் ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு, கேன்சர், டயபெட்டிஸ் முதலான அனைத்து ரோமானியர்கள் காலகட்டத்தில் கேன்சர் இருந்திருக்கிறது. ஆயுர்வேதத்தை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா டயபெட்டிஸ் இருந்திருக்கிறது. மதுமேகம் என சொல்லி ஆயுர்வேதம் டயபெட்டிஸை குறிப்பிடுகிறது. ஏன் மதுமேகம்னு சொல்கிறோன்னா, மதுன்னா இனிப்பு, மேகம்னா சிறுநீர். ஸோ இனிப்பான சிறுநீர். அந்த காலத்தில் ஒருத்தர் டயபெட்டிஸ் இருக்குதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, சிறுநீர் குடிச்சு பார்த்து அது டேஸ்ட்டாக இருந்தால் தான் கண்டுபிடிப்பேன். இந்த முறை கண்டுபிடித்ததே இந்தியாவில் தான். ஸோ பண்டைய காலத்தில் சங்க காலத்துக்கு ஒப்பான காலம் ஆயுர்வேத காலம். ஆயுர்வேத காலத்தில் இந்தியாவில் டயபெட்டிஸ் இருந்திருக்குது. ரோமானியர்கள் காலத்தில் கேன்சர் இருந்திருக்கிறது. காக்காய் வலிப்பு இருந்திருக்கு. அந்த காலத்தில் ரோமில் காக்காய் வலிப்பு ஒரு சிறுவனுக்கு வந்துச்சுன்னா அவனை பிடிச்சி ரூமில் போட்டு பூட்டி வச்சுருவாங்க. ஏன்னா அவனுக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னு நினச்சிக்குவாங்க. அப்படியே பூட்டி வச்சோன்னா ஒரு 4-5 நாள் எனக்கு அந்த வலிப்பு அதுக்கப்புறம் வரவே வராது. ரூமில் பூட்டி வச்சுருக்கிற வரைக்கும் காக்காய் வலிப்பு வராது. ரூமை விட்டு வெளியில் கொண்டு வந்தால் மறுபடியும் வந்துடும். ஏன் இப்படி ஆகுதுன்னு சொல்லி அன்னைக்கு அவங்களுக்கு தெரியல. அதனால் பேய் பிடிச்சிருக்குது, பேய் பிடிச்சா காக்காய் வலிப்பு வந்துடும்
அதற்கான ஒரே வைத்தியம் வந்து ரூமில் போட்டு பூட்டி வைக்கிறதா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து விஞ்ஞானிகள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், காக்கை வலிப்பு வந்து அதுவும் வந்து பார்த்திங்கன்னா, காக்கை வலிப்பு வந்து இன்றைக்கி வந்து அது ஏன் வருதுன்னு யாருக்கும் தெரியாது. நம்மளும் இப்போ டாக்டர்கிட்ட போகிறோம், பையனுக்கு காக்கை வலிப்பு இருக்குதுன்னு சொல்கிறோம், ஏதோ மருந்து வந்து அவங்க கொடுப்பாங்க, குணமெல்லாம் ஆகாது. காக்கை வலிப்பு வந்தால் கையில் இரும்பு சாவி வந்து கொடுத்துருவாங்க. இரும்பு சாவி கொடுத்தா காக்கை வலிப்பு நல்லா ஆகும் அப்படின்னு சொல்லி அது ஒரு நினப்பு. ஆனால் காக்கை வலிப்பு ஏன் வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது ஒரு மூளை சம்மந்தப்பட்ட டிஸார்டர். மூளை நரம்புகள் வந்து மூளை நியூட்ரான்களுக்கு பிறப்புக்கு மாற்றல் அதுக்கு போய் சேர்றதில்ல, அதனால் காக்கை வலிப்பு வந்து வருது. ஸோ காக்கை வலிப்பு வராமல் இருக்கணும்னு என்ன பண்ணுறதுன்னா, மூளையோட செயல்திறனை வந்து அதிகரிக்கணும். அப்படி அதிகரிக்கக்கூடிய ஒரே விஷயம் வந்து உண்ணாவிரதம். உண்ணாவிரதம் இருக்கும்போது நம் மூளையின் செயல்திறன் வந்து அதிகரிக்கிறது. ஆக பிடித்த ஒரு சிறுவனையோ காக்கை வலிப்பு வந்தவர்களையோ ரூமில் பிடித்து போட்டு பட்னியாக போட்டால் அவர்கள் வந்து சாப்பிடாமல் இருக்கும்போது அவருடைய மூளையின் செயல்திறன் அதிகரிக்கிறது. அவர்களுக்கு காக்கை வலிப்பு அந்த காலகட்டத்தில் வருவது கிடையாது. இதே அமெரிக்காவில் ஜான் ஹாப்கின்ஸ் எனப்படும் உலகின் புகழ்பெற்ற மருத்துவமனை வந்து இருக்கிறது. ஜான் ஹாப்கின்ஸ் மருத்துவமனையில் காக்கை வலிப்பு வந்த சிறுவர்களுக்கு, பெரியவர்களுக்கு கூட கிடையாது, சிறுவர்களுக்கு சிகிச்சை அளிக்க கெட்டோஜெனிக் டயட் பிரிவு எனும் பிரிவு இன்னைக்கு இல்லை, 100 வருஷத்துக்கு முன்னாடியே துவங்கப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த சிறுவில் காக்கை வலிப்பு அந்த சிறுவில் என்ன பண்ணுவாங்கன்னா, பிடிச்சி வார்டில் வந்து அந்த மருத்துவமனையில் அட்மிட் பண்ணுவாங்க, பேஷண்ட்டை அட்மிட் பண்ணுவாங்க. அவளுக்கு வந்து டெய்லி வந்து முட்டை, இறைச்சி இது மட்டும்தான் கொடுப்பாங்க. இது வந்து கெட்டோஜெனிக் டயட்டும்போம். அந்த டயட்டை வந்து கொடுத்து அவர்கள் சாப்பிடக்கூடிய கார்போஹைட்ரேட்டின் அளவை 20 கிராம் என்னப்படும் அளவுக்குள்ளாக வைத்து அந்த சிறுவர்களுக்கு அந்த சிகிச்சையே வந்து இந்த உணவு தான். ஏன் ஆஸ்பத்திரியில் வச்சு சாப்பாடு கொடுக்குறாங்கன்னா, வீட்டில் வச்சு கொடுக்க முடியாது. வீட்டில் வந்து ஐஸ்கிரீம் கேட்பா, மிட்டாய் கேட்பா, சாக்லேட் கேட்பான். அதனால் ஹாஸ்பிட்டலில் வச்சு தான் இதெல்லாம் வந்து கொடுக்க முடியும். வெளியில் விட்டால் வந்து அவன் டயட் வந்து வெளியில் வந்துடுவான். ஸோ இப்படி கொடுக்குற வரைக்கும் வந்து அந்த பசங்களுக்கு வந்து காக்கை வலிப்பு வந்து வராது. அதே வெளியில் வந்து அவங்க சாக்லேட், ஐஸ்கிரீமு, கப் ஐஸு, கேக்கு இதெல்லாம் சாப்பிட ஆரம்பித்தா மறுபடியும் வந்து காக்கை வலிப்பு முதலான வியாதிகள் வந்து வந்துடும். ஆக இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நார்மலாக இருக்கிற மனிதனை வந்து யாருமே இல்லை. எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு வியாதி இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வந்து அது வியாதின்னே தெரியுது கிடையாது. அது வந்து இயல்பு, இயற்கை. சைனஸ் வந்து எல்லாத்துக்கும் வரும், காக்கை வலிப்பு வந்து எல்லாத்துக்கும் வரும், சளி காய்ச்சல் வர்றது வந்து இயற்கையான விஷயம், இர்ரெகுலர் பீரியட்ஸ் வர்றது வந்து இயற்கையான விஷயம், சர்க்கரை வியாதி வந்து 40 வயசுல எல்லாத்துக்குமே வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி காரணத்தை சொல்லி நம்மளுடைய உடல்நல ஆரோக்கியத்தை வந்து நம்மளே வந்து இல்லைன்னு நம்பிட்டு நம்மளுடைய தவறான உணவு முறையையும் பழக்கத்தையும் வந்து நாம் தொடர்ந்துட்டுருக்கிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வியாதிகள், உதாரணமாக வந்து சர்க்கரை வியாதி, 6 மாத குழந்தைக்கு டைப் 2 டயபெட்டிஸ், நான் டைப் 1 இல்லை, 6 மாத குழந்தைக்கு டைப் 2 டயபெட்டிஸ் வந்து வருது. 6 மாத குழந்தை என்ன தப்பு செஞ்சது? அது என்ன போய் ஜங்க் ஃபுட் சாப்பிட்டதா? அது என்ன போய் பெப்சி குடித்ததா? அம்மா தாய் கொடுக்காத எதையுமே அது வந்து சாப்பிட போகிறது கிடையாது. ஸோ எப்படி 6 மாத குழந்தைக்கு டயபெட்டிஸ், டைப் 2 டயபெட்டிஸ் வந்து வருது, 6 மாத குழந்தைக்கு ஒபிசிட்டி வருது. எப்படி வருது? அதற்கு குப்பை உணவு கொடுக்கப்படுகிறது, புட்டிப்பால் எனும் பெயரில். தாய்ப்பால் குடிக்கும் எந்த குழந்தைக்கும் டைப் 2 டயபெட்டிஸ் வந்து வராது. தாய்ப்பால் மட்டுமே குடிக்கும் எந்த குழந்தைக்குமே ஒபிசிட்டி என்பது வராது. நீங்கள் புட்டிப்பால் எடுத்து பாருங்கள், என்ன இருக்குதுன்னு பாருங்கள். அதில் இருக்கிறது வந்து இந்த கனோலா ஆயில், சோயாபீன் புரதம் மற்றும் அனைத்து வகையான சிந்தட்டிக் வைட்டமின்கள், மினரல்கள், சுவைக்கு சேர்க்கப்படும் சர்க்கரை மற்றும் வெஜிடபிள் ஆயில் எனப்படும் டிரான்ஸ்ஃபேட் கொழுப்பு, இது மட்டும்தான் அதில் வந்து இருக்குது. ஆனால் பல பெண்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, தாய்ப்பாலை விட இதுதான் ஆரோக்கியமான உணவுன்னு சொல்லி நினச்சி அதை வந்து தங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கிறார்கள். இதனால் பிறந்த குழந்தைக்கு சில மாதங்களிலேயே வந்து டைப் 2 டயபெட்டிஸ், ஒபிசிட்டி வந்து வருது. அது மட்டும் கிடையாது, இதனுடைய பாதிப்பு ஆயுள் முழுக்க அந்த குழந்தைகளுக்கு வந்து இருக்குது. உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா, தாய்ப்பால், ஒரு தாய் வந்து தன் குழந்தைக்கு தாய்ப்பாலை கொடுக்கும்போது அந்த குழந்தைக்கு வயிற்றில் ப்ரோபயாட்டிக்ஸ் எனப்படும் பாக்டீரியா காலனி வந்து உருவாகுது. ப்ரோபயாட்டிக்ஸ் என்றால் என்ன? நம்ம வந்து ஒரு உணவை சாப்பிட்றோம், உதாரணமாக வந்து நம்ம முட்டை சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க. நம்ம குடலில் வந்து 2 வகையான குடல் இருக்குது. ஒன்று வந்து சிறுகுடல், இன்னொன்று வந்து பெருங்குடல்.
முட்டை சாப்பிட்டோம்னா அது நம்ம சிறுகுடலுக்குள்ளே போகுது. சிறுகுடலே வந்து அது முழுக்க ஜீரணம் பண்ணிடும். அதில் இருக்கிற புரோட்டீனு, வைட்டமின்னு, அமினோ அமிலம் அனைத்தையுமே அது வந்து பிரித்து எடுத்து அந்தந்த உறுப்புக்கு அனுப்பிச்சிரு. கண்ணுக்கு வந்து வைட்டமின் ஏ தேவை, சரி அதை எடுத்து நேராக அனுப்பிச்சிரு. தசையை பில்ட் பண்ணுறதுக்கு புரோட்டீன் வந்து அவசியம், ஸோ புரோட்டீன் எடுத்து அதுக்கு அனுப்பிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு பெருங்குடலுக்கு வந்து போகிறது வந்து சக்கை எதுவுமே இருக்காது முட்டையில். மட்டன் சாப்பிட்டாலும் அப்படித்தான், சிறுகுடல்லையே அனைத்து ஜீரணமும் வந்து முடிஞ்சிடும். இதே வந்து நீங்கள் கோதுமை சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க, சிறுகுடலுக்குள்ளே கோதுமை வந்து போகும். சிறுகுடல்னால் ஒரு அளவுக்கு மட்டும்தான் அதை ப்ராசஸ் பண்ண முடியும். ப்ராசஸ் பண்ண முடியாத பகுதி வந்து இருக்குது. அதை வந்து அது என்ன பண்ணுன்னா பெருகுடலுக்குள்ளே தள்ள பார்க்கும். பெருகுடல் வந்து அதை ஏற்றுக்காது, அது வந்து திருப்பி தள்ளு. இந்த சமயத்தில் வந்து ஜீரணம் பண்ணுறதுக்கு வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படிங்கிற ஆசிட் வந்து அவசியம். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சுரக்காத சமயத்தில் ஜீரணம் தாமதமாகி சிறுகுடல் அதை பெருங்குடலுக்கு தள்ளி, பெருங்குடல் அதை ஏற்றுக்கொள்ளாமல் நீயே வச்சுக்க, பால் மாதிரி இந்தா நீ இது பொடி, எனக்கு வேண்டாம் நீயே வச்சுக்க அப்படின்னு திருப்பி திருப்பி வீசி புக்குன்னு அது வெளியில் வர்றது தான் ஆசிட் ரிஃப்ளக்ஸ். ஆசிட் ரிஃப்ளக்ஸ் ஏன் வருதுன்னா, புரதம் இல்லாத உணவுகளை, சர்க்கரை நிரம்பிய உணவுகளை, பால், கோதுமை இதெல்லாம் வந்து நம்ம சாப்பாட்டை போட்டு அதில் ரசம் ஊற்றி சாப்பிட்டோம்னா அதில் வந்து புரதம் கிடையாது. சாதத்தில் வந்து மிக குறைவாகத்தான் புரதம் இருக்கிறது. அதனால் ஆசிட் சுரப்பு வந்து தடைப்படும், அது ஜீரணமாகாது. மிகுந்த சிரமத்துக்கு இடையில் பெருங்குடலின் எதிர்ப்புக்கு இடையே தான் அது சிறுகுடல் அது பெருங்குடலுக்குள்ளே தள்ளு. இல்லைன்னா நம்மளே மேலே தான் சாப்பிட்ட மாட்டி உள்ள இறங்கிடும். ஸோ பெருங்குடலுக்குள்ளே போகிற இந்த உணவை ஜீரணம் பண்ணுறது பெருங்குடலோட வேலை. ஆனால் பெருங்குடல்னால் அதை செய்ய முடியாது. நாம் சாப்பிட்ற சாதாரணமான இட்லி தோசையை ஜீரணம் பண்ண பெருங்குடல்னாலையும் கூட முடியாது. அது வந்து திணறு. நம்மளுக்கு வந்து வயிறு மந்தம், கேஸு, வயிற்று உப்புசம், வயிற்று அப்படியே பிடிச்சிட்ருப்போம். என்ன காரணம்னா நம்மளுக்கு வந்து தெரியாது. பெருங்குடல் வந்து திணறிட்டுருக்கு. நம்ம சாப்பிட்ட இட்லி தோசையை ஜீரணம் பண்ண பெருங்குடல் வந்து திணறிட்டுருக்கு. இந்த மாதிரி சூழலில் நம்ம வயிற்றில் இருக்கிற ப்ரோபயாட்டிக் பாக்டீரியா தான் அந்த இட்லி தோசை எல்லாம் கிழித்து சாப்பிட்டு நம்ம ஜீரணத்துக்கு வந்து உதவுது. இப்படி கோடிக்கணக்கான பாக்டீரியாக்கள் நம் பாக்டீரியா காலனியில் வந்து வாழ்கின்றன. இதுதான் வந்து ப்ரோபயாட்டிக் பாக்டீரியா. ஒரு மனிதனுக்கு வந்து ப்ரோபயாட்டிக் பாக்டீரியா வந்து சரியாக வயிற்றில் ஃபார்ம் ஆகலை அப்படின்னா அந்த மனிதனுக்கு வந்து நிச்சயமாக அசிடிட்டி, கேஸ் ப்ராப்ளம் முதலிய பல வியாதிகள் வந்து வரும். ஆனால் தாய்ப்பால் கொடுக்கப்படாத குழந்தைகளுக்கு ப்ரோபயாட்டிக் பாக்டீரியா வயிற்றில் சரியாக ஃபார்ம் ஆகாது. அந்த குழந்தையினால் உணவை சரியாக ஜீரணம் பண்ண முடியாது. அந்த உணவில் இருக்கக்கூடிய சத்துக்களை அவர்களால் முழுக்க கிரகிக்க முடியாது. நீங்கள் வந்து அவங்களுக்கு என்ன தான் சாப்பாடு கொடுங்க, அவங்களுக்கு வந்து அனிமியா முதல் பல வியாதிகள் வந்து அந்த குழந்தைக்கு வரும். சின்ன வயதில் செய்யும் தவறு இப்படி ஆயுள் முழுக்க அந்த குழந்தைகளை வந்து பாதிப்படை செய்வதில் வந்து முடிகிறது. ஆக நாகரிகம், கலாச்சாரம், சந்தையியல் இது போன்ற பல விஷயம், இது மார்க்கெட்டிங் இதெல்லாமே வந்து மார்க்கெட்டிங் செய்யப்படுவது தான். இப்படி செய்யப்படும் பல விஷயங்களால் பல தலைமுறையாக மக்கள் வந்து பாதிப்பை சந்திக்கிறார்கள். இதுவும் தவிர பல தலைமுறைகளாக நாம் சாப்பிட்ட இறைச்சி, முட்டை, தேங்காய் இது போன்ற உணவுகளை கெடுதலான உணவுகள் என சொல்லிவிட்டு அதை ஒதுக்கிவிட்டு அதற்கு பதிலாக இவர்கள் நம் தலையில் கட்டுவதெல்லாம் இந்த மாதிரி சீரியல்கள், இந்த மாதிரியான பீட்சா, இது மாதிரியான உணவுகளை, ஆரோக்கிய உணவு. இப்போ பார்த்திங்கன்னா இது கேஎஃப்சி கெடுதல் அப்படிம்பா. கேஎஃப்சி கெடுதல், அங்கே போக வேண்டாம், சரி சப்வேக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் சாண்ட்விச் சாப்பிடுவோம். சப்வே ஹெல்த்தி. ஹோல் மில்க் வேண்டாம், 8% பால் வேண்டாம், எனக்கு வந்து கொழுப்படுத்த பால் தான் வேணும்னு சொல்லிட்டு நம்ம கொழுப்படுத்த பாலை குடிப்போம். முட்டை எடுப்போம், முட்டையோட மஞ்சக்கரு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டையோட வெள்ளைக்கருவை மட்டும்தான் நாம் வந்து சாப்பிடுவோம். ஆனால் உண்மை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முட்டையிலேயே சத்தான பகுதிங்கிறது முட்டையோட மஞ்சள் கரு தான். பால்லையே வந்து சத்தான பகுதி பாலில் இருக்கும் கொழுப்பு தான். இது எல்லாம் அகற்றுனா, இதெல்லாம் நம்ம அகற்றிட்டா அதில் வந்து எந்த சத்துமே வந்து கிடையாது. உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா பாலில் வைட்டமின் ஏ வந்து இருக்குது, அதே சமயம் பாலில் கொழுப்பும் இருக்குது, பாலில் கால்சியமும் இருக்குது. நம்ம குடிக்கிற பாலில் இருக்கிற வைட்டமின் ஏ நம்ம உடம்பை வந்து சேரணுன்னா அதுக்கு கொழுப்பு வந்து அவசியம்.
கொழுப்பில்லாத பாலை குடிக்கிறப்போ அது நம்மளுக்கு வந்து பயன்படாது. இதே மாதிரி முட்டையோட மஞ்சள் கரு எடுத்துட்டிங்கன்னா, முட்டையோட மஞ்சள் கரு என்பது வைட்டமின் ஏ, வைட்டமின் டி மற்றும் புரதம் இவை மூன்றுமே நிரம்பிய உணவு. நீங்கள் முட்டையோட வெள்ளைக்கருன்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் எந்த வைட்டமினுமே கிடையாது, அதில் வெறும் புரதம் மட்டும்தான் இருக்குது, கொழுப்பு வந்து எதுவுமே கிடையாது. முட்டையோட மஞ்சள் கரு தான் வந்து கொழுப்பு வந்து இருக்குது. ஆக மஞ்சள் கருவை நீங்கள் எடுத்து வீசும்போது உங்களுக்கு எந்த மூலச்சத்துமே சேருவது கிடையாது. இப்படி கொழுப்புள்ள உணவுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அவை மிகுந்த செறிவுள்ள சத்துக்கள் கொண்ட உணவுகள். உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா புரோட்டீன், கொழுப்பு இரண்டுமே சேர்ந்து தான் வரும். நட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா, பாதாம் எடுத்துட்டிங்கன்னா அதில் புரோட்டீனும் இருக்குது, கொழுப்பும் இருக்குது. முட்டை எடுத்துட்டிங்கன்னா அதில் புரோட்டீனும் இருக்குது, கொழுப்பும் இருக்குது. அதே சமயம் வந்து இறைச்சி எடுத்துட்டிங்கன்னா அதில் புரோட்டீனும் இருக்குது, கொழுப்பும் இருக்குது. இப்படி புரோட்டீனும் கொழுப்பு சேர்ந்து வரும் உணவுகள் தான் வந்து உண்மையிலேயே ஆரோக்கியமான உணவுகள். வெறும் கொழுப்பு இல்லாமல் வரும் வெறும் புரோட்டீனே என வரும் உணவுகளில் வந்து பெரிதாக எந்த ஆரோக்கியம். உதாரணமாக வந்து சிக்கன் எடுத்துக்கோங்க. சிக்கன் பிரெஸ்ட் வந்து லீன் மீட்டு. அதை விட வந்து இது ஈரல், இது போன்ற கொழுப்புள்ள பகுதிகளில் நிறைய வைட்டமின்கள் வந்து இருக்கின்றன. ஆனால் நம்ம இது என்ன பண்ணுறோம், ஈரல் வந்து நம்ம சாப்பிட்றதே கிடையாது. ஈரல் வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்க பகுதி வந்து ஈரல். உள்ளுறுப்புகள் பலவற்றையும் பார்த்திங்கன்னா, உதாரணமாக மூளைக்கறியெல்லாம் நம்ம சாப்பிட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? சாப்பிட மாட்டோம். சிக்கன் பிரெஸ்ட் பீஸ் மட்டும் கொடு, தோல் எடுத்துரு அப்படின்னு சொல்லி தான் வந்து நாம் வந்து அதை சாப்பிடுவோம். இதே வந்து காட்டில் சிங்கமோ புலியோ, டிஸ்கவரி சேனல் என்ன சொல்கிறாங்கன்னா, டிஸ்கவரி சேனல் மட்டும் இல்லை, எல்லாருமே என்ன எல்லா அறிவியல் நிபுணர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சிங்கம் வந்து ஒரு மானையோ எந்த மிருகத்தையோ வேட்டையாடுனா இந்த சிங்கம் செய்கிற முதல் வேலை அதை கிழித்து அதனுடைய ஈரலை தான் முதல்ல சாப்பிடும். ரெண்டாவது வந்து அதனுடைய கிட்னி, இப்படி உள்ளுறுப்புகளை தான் வந்து முதல்ல வந்து சாப்பிடும். பழங்குடி சமூகங்களில் ஒரு மிருகத்தை கொன்றால் அந்த ஈரலை யார் சாப்பிடுவது என்பதற்கு மிக பெரும் போட்டி நடக்கும். அந்த ஈரலை முதல்ல எடுத்து அவங்க கருவுற்ற பெண்மணிகளுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. அப்படி கருவுற்ற பெண்மணி இல்லைன்னா வயசானவங்க, குழந்தைங்க இவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இதே மாதிரி இதயம் போன்ற உறுப்புகள் வந்து அந்த குடியிலேயே வயதானவர்கள், தாய்மார்கள், கருவுற்றவர்கள் இவர்களுக்கு தான் வந்து கொடுப்பாங்க. தசைப்பகுதி மாமிசத்தை வந்து நாய்களுக்கு போடுவாங்க. ஏன்னா நாய்கள் வந்து வேட்டையாட வந்து அவர்களுக்கு உதவும். இவங்களும் சாப்பிடுவாங்க, ஆனால் நாய்களுக்கு வந்து இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, உள்ளுறுப்புல வந்து கொடுக்க மாட்டாங்க. இப்போ நிலைமை என்னென்னா, வெளிநாடுகளில் தசைப்பகுதியை நாம் சாப்பிட்டுட்டு ஈரல் போன்ற உள்ளுறுப்புகளை வெட்டி நாய்களுக்கு ஜெர்க்கி என்ன கொடுக்கிறார்கள். நம்ம சாப்பிட்றதில்ல. ஸோ நல்லதான், மிருகங்கள் நல்லது, மிருகங்க வந்து ஆரோக்கியமாக இருக்குது. அதே மாதிரி சமைப்பதிலும் வந்து நாம் பல வகையான தவறுகளை வந்து நாம் செய்கிறோம். உதாரணமாக காய்கறியில் கொதிக்க விடுறோம். காய்கறியில் கொதிக்க விட்டு அந்த தண்ணியை எடுத்து நாம் இதில் சிங்கில் ஊற்றிட்டு அந்த காய்கறி வந்து நம்ம சாப்பிட்றோம். ஸோ சிங்குக்கு வந்து எல்லா நீரில் கரையும் அனைத்து வைட்டமின்களுமே கிடைத்து சிங்க்கு வந்து ஆரோக்கியமாக இருக்குது. நம்ம வந்து வெறும் சக்கையை வந்து நம்ம சாப்பிட்ருக்குறோம். ஸோ சமைப்பதிலும் பல்வேறு வகையான தவறுகளை வந்து நம்ம செய்கிறோம். சாப்பிடுவதிலும் பல்வேறு வகையான தவறுகளை வந்து நம்ம செய்கிறோம். ஸோ ஆராய்ச்சியில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு உணவு வந்து நீங்கள் சாப்பிட்றப்ப வந்து 5-6 வகையான உணவை கம்பைன் பண்ணி சாப்பிடாதீங்கிறாங்க. உதாரணமாக நீங்கள் பீட்சா சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க. பீட்சாவில் என்னென்னு இருக்குது, கோதுமை இருக்குது, அது வந்து தானியம், அது மேலே சீஸ் போடுறாங்க, அது வந்து டெய்ரி, அது மேலே காய்கறிகள் வந்து போடுறாங்க, அது வந்து வெஜிடபிள்ஸ், அப்புறம் அது மேலே